அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் RSK சேனல். நமது சேனல் கல்வி, வேலைவாய்ப்பு, அறிவியல் செய்திகளை அடிப்படையாக கொண்ட சேனலாகும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சேனல் மாணவர்களுக்கும் வேலை தேடுபவர்களுக்கும் நிச்சயமாக கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இன்றைக்கு இந்த காணொளியில் ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு தொடர்பான ஒரு செய்தியை காணொளி முழுவதுமாக காண இருக்கிறோம். காணொளியை முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது, அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களை நியமிப்பதற்காக கடந்த ஆண்டு 2025 டிசம்பர் 27ஆம் தேதியன்று போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது. அதன் பிறகு தேர்வு எழுதியவர்கள் மத்தியில் அந்த தேர்வு முடிவு எப்போது வரும் என ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டது. தேர்வு முடிவு வெளிவந்த நிலையில் அது அடுத்த கட்ட பணியை தொடர முடியாமல் TRB என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியம் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகிறது. இந்த தேர்வு முடிவு என்னவாகும், அடுத்து என்ன நடக்கும், அடுத்த கட்ட பணிகள் தொடருமா தொடரப்படாதா போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் இந்த காணொளியில் விடை காணப்படும். அதாவது, அரசு கலை அறிவியல் கல்லூரி என்பது ஒரு முக்கியமான உயர்கல்வியுடைய முதல் நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு இடமாகும். அது மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். இந்த இடங்களில் கடந்த 10-15 ஆண்டுகளாக நிரந்தர பேராசிரியர்கள் நியமிக்கவே இல்லை. இது எவ்வளோ பெரிய விஷயம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மாணவர்களுடைய வாழ்க்கையில் உயர்கல்வி என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒன்று. அந்த மாணவருடைய எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய ஒரு இடமாகும். ஒரு மாணவர் பேராசிரியராக, பெரிய விஞ்ஞானிகளாக, பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களாக, முதுகலை ஆசிரியர்களாக, இன்னும் பல பெரிய பொதுத்துறை தனியார் நிறுவனங்களில் மிகப்பெரிய பொறுப்புகளை வைக்கக்கூடிய அதிகாரிகளவாகவும் மாறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு இடம்தான் அந்த உயர்கல்வி துறை என்று சொல்லக்கூடிய கல்லூரிகள். அரசு கல்லூரிகளில் பெரும்பாலும் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை உயர்த்தி கொள்வதற்கு, மேம்படுத்தி கொள்வதற்கு அங்கு படிக்குவதற்காக வரக்கூடிய ஒரு இடம். அப்படிப்பட்ட இடங்களில் நிரந்தர பேராசிரியர்கள் 10-15 ஆண்டுகளாக இல்லை என்று சொல்வது இது எவ்வளோ பெரிய ஒரு சமூகம் சார்ந்த ஒரு செய்தியாகும். 10-15 ஆண்டுகளாக அப்படி அந்த கல்லூரிகளில் பேராசிரியர்களை நியமிக்காமல் போவதற்கு என்னதான் காரணம்? ஏன் அரசால் அங்கு பேராசிரியர்களை நியமிக்க முடியவில்லை? சமீபத்தில் நடந்த தேர்வில் வெளிவந்த பிறகு அந்த தேர்வு முடிவுகள் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்று அந்த தேர்வும் கூட இப்போது பல்வேறு சிக்கல்களில் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது உயர்கல்வித்துறை. ஆனால் உயர்கல்வித்துறை என்று சொல்லக்கூடிய இந்த கல்லூரிகளில் பேராசிரியரை நியமிப்பதற்காக நடைபெற்ற தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக அந்த தேர்வு முடிவுகள் காட்டுவதாக அனைவருக்கும் பெருத்த சந்தேகம் எழுந்துள்ளதால் பல வழக்குகள் அந்த தேர்வு தொடர்பாக தேர்வு நடத்துவதற்கு முன்பாக பல வழக்குகள் தொடுக்கப்பட்டன. தேர்வு முடிவுகள் வெளிவந்த பிறகு பல வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த அரசு கல்லூரி பேராசிரியர் தேர்வானது வழக்குகளால் நிரம்பி வழிகின்றது. எத்தனை வழக்குகள் என்று
சொல்ல முடியாத அளவுக்கு மீண்டும் மீண்டும் பல தரப்பில் பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டு கொண்டே உள்ளன. கடைசியாக வி த லீடர்ஸ் அந்த அமைப்பு சார்பாக தற்சமயம் தேர்வு முடிவை தடை செய்ய வேண்டும் அப்படி என்று மீண்டும் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. பல வழக்குகளில் என்ன முக்கியமான சாராம்சம் என்றால், தேர்வை ரத்து செய்ய வேண்டும், தேர்வில் வெளிப்படைத்தன்மை இல்லை, தேர்வு பற்றிய சரியான விளக்கம் தர வேண்டும், தேர்வை ரத்து செய்துவிட்டு புதிதாக தேர்வு நடத்த வேண்டும், இல்லை பழைய முறையில் பேராசிரியர்களை தேர்வு செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு வழக்குகள். இந்த வழக்குகளுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக அமைந்தது அந்த தேர்வு எழுதியவர்களுக்கும் இன்னும் பலருக்கும் அந்த தேர்வு பற்றிய அனைத்து தகவல்களும் முழுவதுமாக தெரியும். அது கடந்து வந்த பாதை, அது தேர்வு அறிவிக்கப்பட்டது, திரும்ப வழக்கு தொடுக்கப்பட்டது, திரும்ப தேர்வு முடிவானது, அந்த தேர்வு முறைகள், மதிப்பெண் முறைகள், வினாத்தாள் முறைகள் அனைத்தும் தெரியும். ஆனாலும் அதில் ஒன்று அந்த பார்ட் பி, அந்த பார்ட் பியில் ஒரு வினாவுக்கு 50 மதிப்பெண் என்ற கட்டுரை வடிவிலான வினா, அந்த வினாவினால்தான் வில்லங்கமே இந்த தேர்வு முடிவில் வில்லங்கம் ஆரம்பித்தது அந்த வினாவில்தான். அதில்தான் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் ஒரு கட்டுரை வடிவிலான ஒரு விடை எழுத வேண்டும். அதற்கு சில மாணவர்களுக்கு 0 மதிப்பெண்களும், சில மாணவர்களுக்கு 49 50க்கு 49 மதிப்பெண்களும் வழங்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து தான் இந்த சந்தேகங்கள் மெல்ல மெல்ல எழ தொடங்கியது. அதுதான் இந்த தேர்வுக்கு வினையாக முடிந்துவிட்டது. அதை சார்ந்து பல்வேறு வழக்குகள், அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை, அதில் மிக பெரிய அளவிலான வேறுபாடு உள்ளது. அதற்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாணவருடைய விடைக்கு மதிப்பெண் ஒரு ஆசிரியர் 29 மதிப்பெண் வழங்கியிருக்கிறார். அதை இன்னொருத்தவர் திருத்துகின்ற பொழுது 15 மதிப்பெண் வழங்குகிறார். இன்னொருவர் திருத்துகின்ற பொழுது அதற்கு 9 மதிப்பெண் வழங்குகிறார். எப்படி ஒரே விடைக்கு 3 விதமான கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் பரவாயில்லை, இவ்வளவு 29க்கும் 9 மார்க்குக்கும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ்? அது எந்த அடிப்படையில் அந்த மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன, எப்படி பேப்பர் திருத்தப்பட்டது, அந்த பேப்பரை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும், அதை மாணவர்களுடைய பார்வைக்கு வழங்க வேண்டும் என பல்வேறு வழக்குகள் பல்வேறு விதமாக தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த ஒட்டுமொத்த வழக்குகளும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது விசாரணை. எனவே ஆகஸ்ட் 25க்கு பிறகுதான் இந்த தேர்வு பற்றிய முடிவுகள் பற்றிய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தெரிய வரும். அதுவரையில் இன்னும் வழக்குகள், எத்தனை வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் காண வேண்டும். நன்றி, வணக்கம்.